அங்கே தான் வந்து பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ 1974 பொம்மாய் கேஸ் இஸ் a வெரி ஃபேமஸ் கேஸ் விச் கேம் ஆஃப்டர் தி பாபரி மஸ்ஜித் இஷ்யூ. ஸோ அந்த பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹையஸ்ட் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அதில் தான் வந்து நிறைய முக்கியமான இந்த மத்திய மாநில உறவுகள் பற்றின சீரமைப்புக்கு சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் பிரசிடென்ட் ரூல் பற்றி பேசியிருந்தாங்க, பிரசிடென்ட் ரூல் எப்போ போடலாம் போடக்கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. அதில் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the majority must be tested in the floor of the assembly and not in the governor's chamber. கவர்னர் வந்து 118 இருக்கா இல்லையான்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடணும், ஆட்சி அமைக்க சொல்லணும். யார் வந்து 118 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷெல் பி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது சட்டமன்றத்துக்கு தான் 118 இருக்கான்னு திரு சிஎம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ அசம்பிளி தான் 118 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட்டை மீறி தான் கவர்னர் நேத்திக்கு செயல்பட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் மரபுபடி கொஞ்சம் மீறி போன ஒரு விஷயம். ஸோ அது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம்.